இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து இஃப், எல்ஸ், எல்இஃப் இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலா மத்த லாங்குவேஜ்ல நம்ம பார்த்துருப்போம். இஃப், எல்ஸ், எல்ஸ் இஃப்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல எல்ஸ் இஃப் பதிலா எல்இஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. அதில் வந்து ஒரு வேல்யூ வந்து 20ன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் 20க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா மேஜர்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் மேஜர் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து ஏஜ் வந்து லெஸ் தேன் 20 அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா மைனர்னு சொல்லலாம். ஓகேவா? அதே வந்து ஏஜ் ஒரு 40க்கு மேலே 55க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா தென் நம்ம வந்து சீனியர்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நான் இப்படி நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறோம். நம்மள்ட்ட ஒரு ஏஜ் கொடுத்துட்டாங்க 20ன்னு சொல்லிட்டு 20க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம மேஜர்னு சொல்கிறோம். 20 கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து மைனர். அதே வந்து 55க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே சீனியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மகிட்ட ஏஜுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். என்னது ஒரு கண்டிஷன். அதனால் இஃப்னு ஒரு வேர்டு கீவேர்டுனால யூஸ் பண்ணோம். இஃப் என்ன இருக்கணும், ஏஜ் எவ்வளோக்கு மேலே இருக்கணும், 20 ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இதில் இங்கே வந்து கோலன் வைக்கணும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பைத்தானில் கோலன் வைக்கணும். ஏன்னா இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். இஃப் ஸ்டேட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் கோலன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்டர் கீழே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் என்ன கொடுக்குறேன்னா வந்து மேஜர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இல்லைன்னா மைனர்னு கொடுக்குறேன். அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். மைனர் வேண்டாம், அதர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? சாரி, இது நான் வந்து இதில் கொடுத்துட்டேன். நான் வந்து ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா இது வந்து நான் மார்க் டவுன் கொடுத்துட்டேன். அப்படின்னா மார்க் டவுன் டெக்ஸ்ட்டுக்காக கொடுக்கறது. நான் வந்து கோட் யூஸ் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஏஜ் வந்து இது தேவையில்ல. ஸோ இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருந்துச்சுன்னா மேஜர், இல்லைனா அதர்ஸ். ஸோ நம்மகிட்ட ஏஜுங்க வேரியபிள் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 20. அப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 20 இருக்குது. அப்போ மேஜர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இல்லை இப்போது வேறு வேல்யூ சென்ட் பண்ணலாம் அதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 22 நான் சென்ட் பண்ணுறோம். மறுபடியும் ரன் பண்ணலாம். ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேஜர்னு தான் காட்டுது. ஏன்னா வந்து நான் 22ங்கிறது 20க்கு மேலே தான். அதே வந்து நான் வந்து 18ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதர்ஸ்னு பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து இஃப் எல்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். எல்ஸ் இஃப் அதில் எலிஃப் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஏஜ் அதை வந்து கிரேட்டர் தென் 55 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா சீனியர்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இல்லைன்னா மைனர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, ஏஜில் 18 இருக்குது. 18 சொன்னால் நம்ம கிரேட்டர் தென் 20 இல்லை லெஸ் தென் 20. அப்போ இந்த கண்டிஷனுக்கு வரும். இந்த கண்டிஷன் ஏஜ் 55 இருக்கா, கிரேட்டர் தென் 55 இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் தான் வரும். எல்ஸ் கண்டிஷன் வரும். அங்கே நம்மளுக்கு மைனர்னு பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் வந்து இஃப், எல்ஸ், எலிஃப் அண்ட் எல்ஸ். இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இது வந்து பேசிக் எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன சின்டாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து கோலன் யூஸ் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜில் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இதுதான் பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.